அம்மா பிஷாண்டி, மீன் விக்கிறதுக்கு பதிலா சாமந்தி பூ விற்க ஆரம்பிச்சிட்டியாம்மா? பேடவு வீட்டுக்குள்ள வந்து சாமந்தி சின்ன சாமந்தின்னு வித்துக்கிட்டு இருக்கியே, அதான் கேட்டேன். ஓ அப்படியா, எனக்கு தான் சரியா காது கேட்கலையோ. சரிம்மா பிஷாண்டி. ஊரே உன்னைய பிஷாண்டி பிஷாண்டின்னு தான் கூப்பிடுது. எனக்கு மட்டும் என்ன விதி விலக்கா? நானும் அப்படிதான் கூப்பிடுவேன். ஏன் என் மருமகிட்ட தான் சொல்லுவியோ? என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியோ? அவகிட்ட என்ன கேட்கணும்? சொல்லணுமா? என்ன சொல்லணும்? என்கிட்ட சொல்லு, நான் சொல்லிக்கிட்டே. அப்படியா? சரிம்மா பிஷாண்டி. அமுதா, எமாடி மருமவளே அமுதா, இங்க வாமா, பிஷாண்டி வந்திருக்கா. சம்மந்தி வாங்க 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 சம்மந்தி, உட்காருங்க. காபி குடிக்கிறீங்களா இல்ல டீ குடிக்கிறீங்களா சம்மந்தி? ரொம்ப தான் விளம்பரமா இருக்கு சம்மந்திக்கு. இவ என்னடானா அவளை சம்மந்திங்க, அவ என்னடானா இவளை சம்மந்திங்க. பில்டப்பு ரொம்ப பெருசாதான் இருக்கு. அப்படியா, என்ன விஷயம்? அப்படியா? சரி சம்மந்தி. சரி சம்மந்தி. சரிம்மா பிஷாண்டி. எத்தே, எங்க அக்காவோட பேத்தி மட்டும் இல்லவா, எனக்கும் பேத்தி தாவா. நம்ம என்னத்தை செய்யலாம்? ஒரு மோதிரம் வாங்கி போட்டுருவோமா? அமுதா, நீ மோதிரம் வாங்கி போடு, இல்லைன்னா ஆரம் வாங்கி போடு, அது உன்னோட இஷ்டம். ஆனா சீக்கிரமா அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பி போடு, அதுதான் முதல் விஷயம். அதெல்லாம் கிளம்பி போயிடலாம் தே, சம்மந்தி வீடு பக்கத்துல தானே இருக்கு. பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க அக்கா சம்மந்தி என்னமோ உன் சம்மந்தி மாதிரி வாய் நிறைய சம்மந்தி சம்மந்தின்னு கூப்பிடியா? ஆனா நீ 2 சம்மந்தம் எடுத்திருக்கா. அவியலெல்லாம் இப்படி வாய் நிறைய சம்மந்தி சம்மந்தின்னு கூப்பிட்ட மாதிரி நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் கூப்பிட்டுருக்கேன், நீங்க காதை எங்க வச்சுட்டு இருந்தீங்க? ரூபி அம்மைய சம்மந்தின்னு தான் கூப்பிடுவேன். பிரச்சனை வந்ததுல இருந்து அவியல நீ ஒழுங்கா கூப்பிடியதும் இல்ல, வீட்டை பேசியதும் இல்ல. அந்த புழுக்கையோட மாமியார நீ பார்த்தது கூட கிடையாது. ஏதோ மாவ மட்டும் மாசமா இருக்கான்னு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டா, மற்றபடி ஒண்ணுமே இல்லங்க. ஆமாத்தே, என் மக மாசமா இருக்க பத்தியலா? இன்னும் 2-3 மாசத்துல அவளுக்கு வளகாப்பு பண்ணணுமே. அப்போ அவிய வீட்டுல போய் பேசணும். ரொம்ப அவசியம். ஏன் தேய், நீங்க தானே இப்ப சொன்னீங்க அவியிட்ட பேசினதே இல்லைன்னு. இதை சாக்கா வச்சுட்டு போய் பேசுவோம். இதை நீ சாக்கா வச்சுட்டு பேசினாலும் சரி பேசாட்டியும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். உங்க அக்கா சம்மந்திக்கிட்ட இருக்க மாதிரி உன் சம்மந்திக்கிட்டையும் பாசமா இதுன்னு சொல்லி, அவ்வளவுதான். அவியல் இங்க பக்கத்துல இருந்தா நான் பாசமா தான் இருப்பேன் எல்லார் மேலையும். அவியலுக்குலாம் வேற ஒரு இவிய பக்கத்துல இருக்காவ, அடிக்கடி வந்து பேசியவ. அது மட்டும் இல்ல, எங்க அக்கா சம்மந்தி என்னை வாய் நிறைய சம்மந்தி சம்மந்தின்னு கூப்பிட்டுட்டு வராவ. அதனால வீட்டை நல்லா பேசியேன். ஏன் சம்மந்திய பக்கத்துல இருந்தா நல்லா தான் பேசுவேன் தே. ஓ சரிம்மா சரி. என் மகளுக்கு சீக்கிரமா வளகாப்பு பண்ணணும், அதை பத்தி சம்மந்தி கிட்ட போய் பேசணும். இவ என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போறா? அந்த புழுக்க நிஜமாலே மாசமாவே இல்ல. அது நான் இவளை ஏமாத்துறதுக்காக சொன்னது. அதே புடிச்சுக்கிட்டு வளகாப்பு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே.
சொல்லிட்டாம்ல. செல்லம்மா இத பத்தி யோசிக்கவே இல்ல. குழந்தை பிள்ளை இதே தான் கேட்டா என்கிட்ட ஆர்டர் கொடுத்திருக்கலாமேன்னு. இங்க வந்தா நீ அதே கேட்டா. நான் என் மகனை பொறுப்பா பாத்துக்கப்பான்னு சொல்லிட்டேனா. அவன் எங்க கொடுத்தானே தெரியல செல்லம்மா. அப்படியாக்கா? இனி எந்த விசேஷம் வந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்கக்கா. குழந்தையும் இதே தான் சொன்னா எந்த விசேஷம்னாலும் என்கிட்ட சொல்லுங்கக்கான்னு. நீயும் அதையே சொல்லியா? மீன்காரக்கா, பிரியாணி சாப்பிட்டு பாத்தியல்ல ஈஸ்டர் அன்னைக்கு எவ்வளவு டேஸ்டா இருந்து. என்கிட்டயே ஆர்டர் கொடுங்கக்கா, நல்ல டேஸ்டா எல்லாமே பண்ணி தரேன். செல்லம்மா அந்த பிரியாணி குழந்தை பிள்ளை செஞ்சதாம்ல. மீன்காரக்கா, உங்களுக்கு யார் சொன்னா? சாமி பிள்ளை தான் சொன்னா. வீட்டுக்கு நான் போனேன், இந்த மாதிரி பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு வந்துருமான்னு சொன்னேனா, அப்பதான் சொன்னேன். உன் கடைக்கு அன்னைக்கு குழந்தை பிள்ளை தான் செஞ்சு கொடுத்தாலாமே, ரூபா கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதனால உங்களுக்கு ஒத்த பைசா கூட லாபமே கிடைக்கலையாமே. சாமி பிள்ளை எல்லாத்தையும் சொன்னேன். இல்ல மீன்காரக்கா, அது வந்து நாங்க அவன்னு தெரியாம அவட்ட ஆர்டர் கொடுத்துட்டோம். வாயன்கிட்ட தான் கொடுத்தேன், அவர் கொண்டு போய் அவட்ட கொடுத்துருக்காரு. அதனால ஒரு சின்ன குழப்படி. இனி அப்படிலாம் எதுவும் நடக்காது. நானே பிரியாணி அதை விட டேஸ்டா செய்வேன்க்கா. நீங்க இனி எந்த ஆர்டர்னாலும் என்கிட்டயே கொடுங்க. சரி செல்லம்மா, அதெல்லாம் பிறகு பாப்போம். நாளைக்கு 7 மணிக்கு கேக் வெட்டியே எல்லாரும் வந்துருங்க, சரியா? சரிக்கா, சாயங்காலம் 7 மணிக்கு தானே? ஆமா செல்லம்மா, சாயங்காலம் எல்லாரும் வந்துருங்க. சரி மீன்காரக்கா, உட்காருங்க, ஒரு கிளாஸ் காபி குடிச்சிட்டு போலாம். இல்ல செல்லம்மா, என்ன நிறைய வீட்ல போய் சொல்ல வேண்டியிருக்கு. வானர் வேற அப்படியே மாமியார் வீட்ல ஒரு வார்த்தை சொல்லிருங்கன்னு சொன்னாவ. அங்க வேற போக வேண்டியிருக்கா. நின்னு பேச நேரம் இல்ல. நான் வாரேன் செல்லம்மா. சரிக்கா, போயிட்டு வாங்க. மறக்காம எல்லாரும் வந்துருங்க. சரிக்கா. பேச்சு எடுப்பா அந்த சௌமி எல்லார்கிட்டயும் அவதான் சமைச்சு தந்தா அவதான் சமைச்சு தந்தான்னு சொல்லிட்டு இருக்கா போல. இது ஒண்ணு போதுமே, எல்லாத்தையும் இந்த நியூஸ் பரவி போயிருக்கோம். இது என் கடைக்கு யார் வருவா? இவ்வளவு செலவு பண்ணி எல்லாம் வேஸ்டா போச்சு. ஒரு நிமிஷத்துல அவ வீட்டுல போய் இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லியிருப்பாவ. அதுக்குள்ள உண்மையை போட்டு உடைச்சிருக்காளே இந்த சௌமி. இவ்வளவு நான் வேலைக்கு சேர்த்தேன் பத்தியா, என்னைய சொல்லணும். ஒன்னத்துக்கு ஆக மாட்டா, ஒரு சீக்கிரட்டை கூட அவளால காப்பாற்ற முடியாது. அன்னைக்கு ஒத்த பைசா லாபமே வரல. இவ்வளவு கொடுத்த அந்த 300 ரூபாய் பிரியாணியே என் கை காசு போட்டு தான் கொடுத்தேன். ஆனா அந்த குழந்தை ஒத்த பைசா கூட செலவு பண்ணல. லாபம் மட்டும் அவளுக்கு 10,000 ரூபாய் நானே தூக்கி கொடுத்துருக்கேன். இவ்வளவு செலவு பண்ணி எனக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போச்சே. என்ன பேருக்கீங்க வந்திருக்கா? ஏக்கா, என்னமா பழசையே மனசுல வச்சுக்கிட்டு இருக்கா? உன் மாவனையே அந்த பிள்ளை கூட வாழுன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டா. உன் மாவன் கூட அடிக்கடி பேசியான்னு கேள்விப்பட்டேன். ஆமா, பேசியாவே. பெத்த தாய் தகப்பே இருக்காவளேன்னு வாரம் பாரு. ஏக்கா, ஏன்க்கா கோபப்படியா? நல்ல விஷயம் சொல்ல வந்திருக்கேன். என்ன நல்ல விஷயம்? அவ அவனை விட்டுட்டு ஓடிட்டாளோ? ஏன்க்கா இப்படி பேசியா? நீ ஒருத்தைய கூட்டிட்டு வந்தியா அந்த அடியாளு? அவள எங்க? ஏக்கா, வானரு கேக்குறியோ? ஆவி எப்பவுமே இப்படிதாக்கா கொஞ்சம் கோவமா பேசுவாவே. ஆமா, அவளுக்கெல்லாம் மரியாதை கொடு. உன் மார்மாவ அக்காக்காரி தானவா? ஏக்கா, தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போகுதுன்னா யாருக்குனாலும் கோவமா வரதான் செய்யும். அதை கொஞ்சம் கோவமா பேசிவிட்டாவு வானரு. நீ கோவப்படாதக்கா, பிள்ளைகள் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வாழட்டும். சின்ன சம்மந்தி வீட்டுல இப்படிதான் கோவத்திலேயே இருந்தாவே. ஆனா இப்ப மனசு மாறி ஏத்துக்கிட்டாவ. அந்த பிள்ளை மாசமா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே. என்னது மாசமா இருக்காளா? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஐயோ, நான் வேற அவசரப்பட்டு போய் உண்மையா சொல்லிவிட்டேனே. இப்ப என்ன செய்ய?
போயிட்டு வாங்க. திடீர்னு வந்து பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு வான்னு கூப்பிட்டுட்டு போறாவே. இத்தனை நாள் இந்த பக்கமே ஆளை காணோம். ஒருவேளை இதுல ஏதோ விஷயம் இருக்குமோ? சீச்சி இருக்காது. அவிய பேத்தி பிறந்த நாள் தானே கூப்பிட்டுட்டு போறாவே. எந்த வில்லங்கமும் இருக்காது. சரோஜா அவியிட்ட கொஞ்சம் பார்த்து பழகுங்கன்னு சொன்னா. பிறந்த நாள் விஷயத்துலதான் ஏதாவது ஏமாத்துவாங்களா? உண்மையாலே ஃபங்க்ஷனா தான் இருக்கும். சரி, நாளைக்கு நம்ம போயிட்டு வருவோம். அப்படியே ரூபியும் பார்த்துக்கிடலாம். அவளும் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வருவா. அவளை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு வருவோம்.